ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 பிஹெச்கேங்கிற ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி. இந்த படத்துல எனக்கு புடிச்சதே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவங்க கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமா நம்ம சரத்குமார். பெரிய பெரிய மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா இருக்கிறவரு, இந்த படத்துல சத்தமா பேசுறதே ஒரே ஒரு சீன்ல மட்டும்தான். அவ்வளவு காமா, அவ்வளவு ஆப்ட்டா அந்த கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. சித்தார்த்தையும் சொல்லவே வேண்டியதில்ல. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஆனா எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு சின்ன மைனஸா பட்டது என்னன்னு சொல்லி கேட்டா, சித்தார்த்துக்கு பதிலா இந்த கேரக்டர்ல ஒருவேளை மணிகண்டன் நடிச்சிருந்தா இன்னமுமே இந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்குமோ அப்படிங்கிறது. ஏன்னா மணிகண்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சித்தார்த்தோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக்கா இருக்கிறதுனால இது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் இன்னும் மணிகண்டன் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான ஒரு டயலாக் வரும். எனக்கு ரொம்பவே அது பிடிச்ச டயலாக்கா மாறிடுச்சு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்து, ப்ரெசென்ட்டை கடைசி வரைக்கும் வாழாமே விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதில் நம்மளும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி ப்ரெசென்ட் லைஃப்பை வாழாமல் ஃபியூச்சருக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ நம்ம சரத்குமாரோட ஃபேமிலியை பற்றி பார்ப்போம். அவரோட பேர் வாசுதேவன். அவர் ஒரு லோயர் மிடில் கிளாஸ். எப்படியாவது தன்னோட வாழ்க்கையில சொந்த வீடு வாங்கிடணுங்கிற கனவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு உறுதுணையா இருக்கிறது அவரோட மனைவி. அவரோட பையன் பிரபு பார்த்தீங்கன்னா இப்போ +1 படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தங்கச்சி, அவங்களோட பேர் ஆரத்தி. அவங்க இப்ப 9th படிச்சுட்டு இருக்காங்க. பையன் எப்படியாவது நல்ல மார்க் வாங்கணும் +2ங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையனை நம்மளுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. ஒரு ஆளுக்கு தான் பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியுங்கிறதுக்காக நம்ம ஆரத்தி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபுவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. "அப்பா ரொம்பவே சின்ன வீடா இருக்குப்பா. இது எப்படிப்பா நம்ம இருக்க முடியும், செய்ய முடியும்னு" சொன்னோம்னா, "டேய் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நம்ம எப்படியும் புது வீடு, சொந்த வீடு வாங்கிருவோம். அப்பா அதுக்காக தானே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னா, எப்பா இதே தான்ப்பா நீ பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு எப்பதான்ப்பா சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? என்னால இங்க இருக்க முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் "ஆமா என்ன 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்படி பிள்ளைங்களா இருக்கு, செய்யுது. வீட்ல தண்ணிலாம் பார்த்து யூஸ் பண்ணணும், செய்யணும். எதுவும் சத்தம் வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி மிரட்டிட்டு போறாரு. நம்ம ஆரத்தி சொல்றாங்க, "ஏப்பா வாடகை குடுக்காமயா குடியிருக்கிறோம்? இப்படி பேசிட்டு போறாரு. நம்ம சீக்கிரம் எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும்ப்பான்னா." "சரிம்மா, நான் இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது ஒரு ரூ. 7,50,000 சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு நம்ம ஏதாவது வீடு வாங்க முடியுமா, இடம் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாவே அலைஞ்சு வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆரத்திக்கு ஆசை என்னன்னா, 3 பெட்ரூம் இருக்கணும்ப்பா. 1 பிரபுக்கு, இன்னொன்னு எனக்கு, 3வது உனக்கும் அம்மாக்கும். இந்த மாரி 3 பெட்ரூம் இருக்க மாரி தான்ப்பா கண்டிப்பா நம்ம வீடு கட்டணும்னு. அப்பா உனக்கு என்னப்பா ஆசைன்னு சொன்னா, எனக்கு வாசுதேவன் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வெளிய போர்டு வைக்கணும்டா. அதான்டா என் ஆசைங்கிறாரு. இவங்க நம்மளுக்கு அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வீடு போய் பார்த்தா, இப்ப நம்மளுக்கு வீட்டோட பட்ஜெட் 15,00,000 இருக்கு சார். நீங்க 7,50,000 வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா, நம்ம ஆரத்தி சூப்பரா ஒரு பிளான் போடுறாங்க. இது நம்ம வாழ்க்கைக்கே கண்டிப்பா யூஸ் ஆகும். நம்மளோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அடுத்த விஷயம் அந்த டார்கெட்ட எவ்வளவு நாளைக்குள்ள நம்ம முடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படி நம்மளுக்கு பிளான் போட்டோம்னா கையில இருக்கிறது 7,50,000. அம்மாவோட நகை ஒரு 3,50,000 இருக்கு. இது போக நம்மளுக்கு வேணுங்கிற பணத்தை நம்மளுக்கு 12ஆல டிவைட் பண்ணோம்னா, நம்மளுக்கு மாசம் ரூ. 25,000 எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னா, நான் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றேன்டா அப்படின்னு நம்ம வாசுதேவன் அவரோட ஆஃபீஸ்ல போய் கேட்கிறாரு. அவங்க ஓனர் ரொம்பவே நல்ல மனுஷன். "உனக்கு நான் ஓட்டி பார்க்கறதுக்கு ரெடி பண்ணி தரேன். அது மூலியமா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 மாசம் நீ சம்பளம் வாங்கிக்க" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி மீதி காசுக்கு என்ன பண்றதுன்னா, இங்க நம்ம தேவயானி சொல்றாங்க, "நான் வீட்ல முறுக்கு அதிரசம்லாம் சுட்டு விக்கிறேன். அதனால நம்மளுக்கு ஒரு ரூ. 15,000 என்னால சேவிங்ஸ் பண்ணி குடுக்க முடியும். நம்ம டார்கெட் ரூ. 25,000 நம்ம அச்சீவ் பண்ணிரலாம்" அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே மாரி போர்ட்ல சார்ட் மாரி எழுதி, மாசம் மாசம் நம்மளுக்கு அது அச்சீவ் ஆயிருச்சா அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு டிக் பண்றாங்க. ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு டிக் பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம பிரபுவோட ஸ்கூல்ல இருந்து வாசுதேவன வர சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அவரு மேத்ஸ்லயே ஃபெயிலா இருக்காரு, கம்ப்யூட்டர்லயே ஃபெயிலா இருக்காரு. இப்படியே போணுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக அவரு பாஸ் ஆகவே முடியாது. நீங்க டிசி வாங்கிக்கிறேன்னு சொன்னா, அங்க வச்சு கோவமா கைய ஓங்குறாரு. ஆனா பெத்த பிள்ளைய அடிக்க கூட முடியாம அவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துறாரு. நம்ம பிரபுக்கு அதே கிளாஸ்ல ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இந்த உலகத்திலே பெரிய கஷ்டம் என்னன்னா, நம்மள மாரியே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறது தான். அந்த வகையில நம்ம பிரபுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அவர மாரியே எல்லா படிப்புலயுமே ரொம்பவே லோ கிளாஸா இருந்து 2 பேருமே வெளிய நீல்டவுன் போட்டிருப்பாங்க. அந்த மாரி 2 பேருமே ஈக்குவலா படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஐஷு. ஆனா என்னால பாஸ் ஆகவே முடியல. நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதனால தான் பசங்க கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள நான் அடிச்சுட்டேன்னு சொன்னா, நம்ம ஐஷு சொல்றாங்க,
எல்லா பிரச்சனைக்குமே கோவமே தீர்வாகாது. ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன கண்டுபிடி. இப்ப நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளத்துக்கு நம்ம டியூஷன் சேர்ந்தோம்னா கண்டிப்பா படிக்க முடியும். பக்கத்துல இருக்க டியூஷன் கிளாஸ்ல நான் விசாரிச்சுட்டேன். ரூ. 1000 மாச ஃபீஸு. நீ எப்படியாவது உங்க அப்பாட்ட பேசுனா, இங்க வந்து அப்பாட்ட பேசுறாரு. ஆனா நம்ம பட்ஜெட்ல இருக்குமேடா! நம்மளால என்னடா பண்ண முடியும்னா, நம்ம ஆர்த்தி சொல்றாங்க, "அப்பா இனிமே இவன நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு, டெய்லிக்கும் காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிக்கணும்டா. எந்திரிடா நீன்னு சொல்லிட்டு மாடியில போய் உட்காந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனா, மாடிக்கு ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு, சீக்கிரமா பயந்து கீழ ஓடுறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, அது நம்ம ஹவுஸ் ஓனரோட பொண்ணு. அவர் நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. "உங்க பையன் எதுக்கு மாடியில படிக்கிறான்? மாடியிலலாம் உட்காந்து படிக்கக்கூடாது. இந்த மாரி ட்ரவுசர போட்டுலாம் சுத்தக்கூடாது. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உங்க பையன அடக்கொடுக்கமா வீட்டுக்குள்ளே உட்காந்து படிக்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம சரத்குமார் யோசிக்கிறாரு. "டேய் நீ எப்படியாவது நல்ல மார்க் வாங்கணும். நீ தான்டா நம்ம குடும்பத்தையே காப்பாத்தணும். நீ எப்படியாவது டியூஷன் சேர்ந்து படி. நான் அந்த ரூ. 1000 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாரு." இவரு எப்படியாவது தன்னோட குடும்பத்த காப்பாத்தணும்னு ரொம்பவே சின்சியரா படிக்கிறாரு. நம்ம ஐஸ்வர்யாட்ட கேட்குறாரு, "எப்படியாவது நீ நானும் ஒண்ணா காலேஜ்ல சேர்ந்துடலாமான்னு?" கேட்டா, "நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற. நான் வந்து பியூட்டிஷியன் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதனால செட் ஆகாதுடா நான். ஸ்கூல்லயே நீ இல்லைன்னா நான் இந்த ஸ்கூல தாண்டி இருப்பேனாங்கிறதே எனக்கு தெரியல. காலேஜ்லயே நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன்னா, விட்றா பார்த்துக்கலாம்னா." அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடைய பார்த்துட்டு, "ஐஷு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போலாமான்னா?" "இல்லடா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஏரியால இருப்பாங்க. வேணாம் நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமு. பப்ளிக் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா, ஐஷு நம்மளுக்கு லேட்டா எக்ஸாமுக்கு வராங்க. என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போய் பரீட்சை எழுதுனா, நம்ம பிரபுவுமே பார்க்குறாரு. ஆன்ஸர் ஒண்ணுமே தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு கிறுக்க கிறுக்கி வச்சுட்டு, ஏதோ பரீட்சை எழுதிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு ரிசல்ட்டு கரெக்ட்டா ரிசல்ட் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போன நம்ம ஐஷு திரும்பி வந்துட்டாங்க. "டேய் ரிசல்ட் உன் கூட பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். வாடா நம்ம போய் ரிசல்ட்ட பார்க்கலாம்ன்னு" சொல்லி கூட்டிட்டு போனோம்னா, எடுத்தோனே நம்ம பிரபுவோட ரிசல்ட் தான் பார்க்குறாங்க. 1200க்கு 497 வாங்கி ஜஸ்ட்டா பாஸ் ஆயிருக்காரு. இவரு அப்படியே கண்ணு கலங்கி அழுகுறாரு. ஐயோ! என் வாழ்க்கை என்ன ஆக போதுன்னே தெரியல. இவ்வளவு லோ மார்க் வாங்கியிருக்கேன். எப்படி எனக்கு சீட்டு கிடைக்க போதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம ஐஷுவோட மார்க்க போட்டு பார்த்தோம்னா, அவங்க ஃபெயிலு. அவங்க அழுதுட்டு அங்கருந்து கிளம்புனவங்க, இவரு சமாதானப்படுத்துறாரு. "நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலடான்னு" சொல்லிட்டு கிளம்ப போனவங்க, "பிரபு வா நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலான்னு" சொல்லிட்டு, அங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அங்கருந்து 2 பேருமே பிரியிறாங்க. நம்ம வாசுதேவன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு சந்தோஷமா வராரு. இவங்க போட்ட 12 மாச டார்கெட் இந்த மாசத்தோட முடியுது. நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. நம்ம புது வீடு வாங்க போறோம்னு சொல்லிட்டு. ஆனா, பிரபு அப்படியே கண்ணு கலங்கிட்டு நின்னா, "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு கேட்டா, அந்த ரிசல்ட்ட வாங்கி பார்த்தோனே, இவர் அப்படியே ஒரு மாரி ஆகிட்டு, டக்குனு ரூம்குள்ள போய் கதவ சாத்திக்கிறாரு. நம்ம ஹவுஸ் ஓனர் சும்மா இருக்காம வந்துட்டு, "ஆமா, ரிசல்ட் வந்துருச்சே, எவ்வளோ மார்க்னா?" அதுவரைக்கும் சத்தமா பேசாத நம்ம சரத்குமார், "யோவ்! உனக்கு என்னய்யா என் பையன் எவ்வளோ மார்க் வாங்குனான்? மரியாதையா போயான்னு" சொல்லிட்டு கோவமா திட்டி விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆயிட்டு நம்ம சரத்குமார் வராரு. "சரிப்பா, எவ்வளவோ நீ ஹார்ட் ஒர்க் போட்ட. இருந்தாலும் உன்னால முடியல. நீ என்ன பண்ணணுமோ அந்த மாரி ஆசைப்பட்ட காலேஜ்ல படிடா. மேனேஜ்மென்ட் சீட்ல கிடைக்காது. நம்ம வந்து பிரைவேட்ல ஃபீஸ் கட்டி தான்ப்பா சேரணும். வேற வழி இல்லப்பான்னா, விடு நம்மளோட வீடு வாங்குற பிளான இன்னொரு 2 வருஷம் தள்ளி போடுவோம். அவ்வளவுதானே. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துட்டேன்னா, நம்ம குடும்பமே நம்மளுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துரும்ப்பா" அப்படிங்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு பிரைவேட்ல போய் ஃபீஸ் கட்டணும்னா, இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஐடி தான்ப்பா ஃபியூச்சரு. அதனால நீ ஐடி சேருன்னு சொல்லிட்டு பிரின்சிபால் மண்டைய கழுவி ஐடில சீட்ட சேர்த்துடுறாரு. இவரோட கிளாஸ்ல இவருக்கு முரளின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, படிப்புல அரைகுறை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது படிச்சு பாஸ் ஆயிரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு. அவருக்கு ஒரு பேப்பர் போயிடுச்சு. அவர் அழுதுட்டு, "இதுக்கு மேல எங்க அப்பா காச நான் விரயமாக்க முடியாது. எப்படியாவது நான் நல்லா படிச்சு என் குடும்பத்த காப்பாத்திருவேன்னு" எங்க அப்பா நம்பிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு இந்த படிப்பு வரவே மாட்டேங்குது. நான் போய் எங்க அப்பாட்ட ஓப்பனா சொல்லிட்டு, "இனிமே நான் காலேஜ் படிக்கலப்பான்னு" சொல்லி சொல்ல போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு. ஆனா, அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 10த் ரிசல்ட் வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா, சூப்பரா மார்க் வாங்கியிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அவங்க எல்லாருக்கும் அவ்ளோ சந்தோஷம். "நீ என்னம்மா படிக்க போற? நீ இது படின்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல வந்தா, "அப்பா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத படிக்கட்டுப்பான்னா" அவங்க ஒரே வார்த்தையில சொல்றாங்க, "என்னை ஸ்கூல்லாம் மாத்த வேணாம். என் ஸ்கூலே நல்ல ஸ்கூலா இருக்கு. டீச்சர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நான் அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்கிறேங்கிறாங்க." நம்ம வாசுதேவன் வேலை பார்த்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, அந்த ஓனருக்கு உடம்பு முடியாததுனால, அடுத்து அவர் பையன் தான் இன்சார்ஜா வராரு. இவருக்கு கம்ப்யூட்டர் எதுவுமே தெரியாது. இதுவரைக்கும் அக்கவுண்ட்ஸ கையிலேயே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தா, அவரோட பையன் சொல்றாரு, "இனிமே வந்து எல்லாமே சிஸ்டம்ல டேலியில தான் சேர்க்கணும். 1 மாசம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க டேலி கத்துட்டு வாங்க. இல்லைன்னா நான் வேற ஒரு ஆள் தான் போடணும்னு" சொல்லிட்டு, வேற வழியே இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேலி கிளாஸ்ல சேர்ந்து நம்ம வாசுதேவன் நல்லபடியா டேலிய படிச்சு, 1 மாசத்துல டேலிய கத்துக்கிட்டு பாஸும் ஆயிடுறாரு. நம்ம பிரபு இதுக்கு மேல எப்படியாவது நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு, இவரும் இவரோட ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, காலேஜ முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாபா ஒரு வெல்டிங் பட்டறையில வேலைக்கு சேர்றாங்க. எப்படியாவது இதுல கிடைக்கிற சம்பளத்த வச்சு நம்ம அரியர் புக்குக்கு ஃபீஸ் கட்டிட்டு, புக் வாங்கி நம்ம எப்படியாவது நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகணும்டான்னு சொல்லி, ஆனா இவர் வேலைக்கு போறது இவங்க அப்பா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு. "எப்பா எது வேலைக்கு போறியாடான்னா?"
இல்லப்பான்னு சொல்லி சமாளிச்சா, எனக்கு அந்த வெல்டிங் பட்டறையோட வாசனை தெரியும்ப்பா. அப்பாவும் 17 வருஷம் அங்க வேலை பார்த்துருக்கேன். என்னோட அப்பா, அம்மா இறந்ததுக்கப்புறம் என் தம்பியும், தங்கச்சியும் நல்லபடியா கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்கள படிக்க வச்சேன். ஆனா அவங்க 2 பேரும் நல்லபடியா படிச்சு வேலைய வாங்கிட்டு அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டாங்க. "நீ அப்பா மாதிரி மட்டும் ஆகிராதடா" அப்படின்னு சொல்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இவர் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டதுக்கப்புறம் எல்லா அக்கவுண்ட்ஸுமே நம்மளுக்கு கம்ப்யூட்டர்லயே ஃபுல்லா ஏத்துறாரு, செய்றாரு. ஒரு 3 நாள் விடாம ஸ்ட்ரெஸ்ஸா வேலை பார்த்துட்டு இருந்ததுல பார்த்தீங்கன்னா, இவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல மயங்கி விழுந்துடுறாரு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு சேஃபா இருக்காரு. ஆனா, நம்மளுக்கு ஹார்ட்ல 2 அடப்பு இருக்கு. இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவ காப்பாத்துனா, அவங்க அப்பா கண்ணு முழிச்ச உடனே கேட்குறாரு, "அப்பா, ஆஸ்பத்திரி எவ்வளோப்பா செலவாடுச்சு?" அப்படின்னு கேட்டா, நம்ம பிரபு கண்ணு கலங்கிட்டு அப்படியே தலைய குனிஞ்சா, "நம்ம மொத்த சேவிங்ஸும் போயிடுச்சாடா அம்மா. நம்ம வாழ்க்கைய மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமான்னு" சொல்லிட்டு கண்ணு கலங்குறாரு. இதுவரைக்கும் இவர் யார்ட்டயுமே கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சவரு, எப்படியாவது பிள்ளைங்களுக்காக ஒரு சொந்த வீடு வாங்கிடணும்னு சொல்லிட்டு, வெட்கத்த விட்டு அவரோட தம்பி வீட்டுக்கு போய் கடன் கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, "நீ இவ்ளோ பெரிய பணத்த கடன் வாங்கி, எதுக்கு இவ்ளோ சொந்த வீடு, சொந்த வீடுன்னு சொல்லிட்டு அலையிறேன்னா, சொந்த வீடுங்கிறது கௌரவம்டா. எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி குடுக்கணும். அந்த கடன நான் எப்படி அடைச்சிருவேன்னா, இவ்ளோ பெரிய அமௌண்ட்டு, உனக்கே உடம்பு முடியாம இருந்திருக்கு. யார நம்பிட்டு என்னைய குடுக்க சொல்றேன்னா, அவன் காலேஜ் படிக்கிறான்டா. எப்படி காலேஜ்ல கேம்பஸ் வந்துரும். அதுல எப்படி அவன் செலக்ட் ஆயிருவான். அத வச்சு எப்படியாவது உன் கடன அடைச்சிருவேன்டான்னா, அவர் ஒரே வார்த்தையில சொல்லி அனுப்பிடுறாரு. "உன் பையன் என் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனா, அந்த ஆஃபர் லெட்டர வாங்கிட்டு வா. நான் உனக்கு நீ கேட்கிற காச தரேன்." அத இங்க வந்து நம்ம பிரபுட்ட சொன்னோம்னா, அவர் அப்படியே கண்ணு கலங்குறாரு. "கவலைப்படாதீங்கப்பா. எப்படியாவது நான் பாஸ் ஆகி ஆஃபர் லெட்டர் வாங்கி காட்டுறேன்னு" சொல்லிட்டு. இப்ப நம்மளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வர ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் எல்லாத்துலயுமே வந்து நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, "வி வில் கெட் பேக் டூ யூ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூலயுமே இவர ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு தான் நம்மளுக்கு லாஸ்ட் கம்பெனி இன்டர்வியூ வருது. அந்த கம்பெனில நம்மளுக்கு செலக்ட் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். இவர் ஃப்ரெண்டும் எப்படியாவது அந்த கம்பெனி இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 2 நாள் தான் இருக்கு. அதுக்காக ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, புக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே ப்ரிப்பேர் பண்ணி, நல்ல ஸ்பீச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது செலக்ட் ஆகணுங்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ரவுண்டு. 8 ரவுண்டுலயுமே இவர் ஃப்ரெண்டு எப்படியாவது நல்லா செலக்ட் ஆகணும்னு சொன்னோம்னா, இப்ப நம்மளுக்கு ஃபைனல் இன்டர்வியூ 1 to 1. அதுல நம்மளுக்கு கேள்வி கேட்கறாங்க. "நீ ஃப்ரீக்வன்சிய பத்தி எனக்கு சொல்லுன்னு" சொல்லி சொன்னோம்னா, இவர் கடகடன்னு படிச்சத ஒப்பிச்சா, அவர் கேட்கிறாரு, "இல்லப்பா, எனக்கு ஒரு பாமரனா நான் கேட்கிறேன். எனக்கு நீ புரியிற மாரி சொல்லு. அத வச்சு என்ன பண்ண முடியும்னா" இவரு சொல்ல முடியாம திணர்றாரு. "சரி ஓகேப்பா, வி வில் கெட் பேக் டூ யூன்னு" சொன்னோம்னா, நம்ம சித்தார்த் ஓப்பனா கேட்கிறாரு, "சார், நீங்க என்னைய ரிஜெக்ட் பண்றீங்களான்னு?" கேட்டா, "ஆமா, நீ ஓப்பனா கேட்கறதுனால சொல்றேன்னா." "சரி, என்ன சார் ரீசன்?" நம்ம இதுல நெறைய பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். என்னன்னா, இன்ஜினியரிங்ல என்ன படிப்போ, அத நீ புரிஞ்சு படிக்கல. அங்க இருக்கிறத அப்படியே படிச்சிருக்க. அத அப்படியே கொண்டு போய் பேப்பர்ல கக்கி நீ மார்க் வாங்கி வச்சிருக்க. அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ புரிஞ்சு படிச்சிருக்கணும். மொத்த காலேஜ்ல நான் ஒரே ஒருத்தன தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்க பாருன்னு சொல்லி காமிச்சா, அங்க செலக்ட் ஆயிருக்கிறது இவரோட ஃப்ரெண்டு. அத பார்த்தோனே கண்ணு கலங்கிட்டு, "ஒரு கரெக்ட்டான கேண்டிடேட் தான் சார் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. இவங்க அப்பா எப்படியாவது நம்ம பையன் ஆஃபர் லெட்டர வாங்கிட்டு வந்துருவான். அத வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு, ஒரு வீட போய் புக் பண்ணி வேற வச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த மீடியேட்டர் தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருந்தா, அவர் ஒரே வார்த்தையில தான் சொல்லுவாரு, "எப்பா, இன்னைக்கு லாஸ்ட் நாளு. இன்னைக்கு எப்படியாவது என் பையன் ஆஃபர் லெட்டரோட வந்துட்டான்னா, எனக்கு பணம் கிடைச்சிரும். நான் இன்னைக்கு உனக்கு சாயங்காலமே ரிசல்ட் சொல்றேன்னு" சொல்லியிருப்பாரு. ஆனா சாயங்காலம் தல குனிஞ்சுட்டே பிரபு வந்தத பார்த்தோனே, எதுவுமே பேச முடியாம டக்குன்னு இவர் ஃபோன் பண்ணி, "எனக்கு அந்த வீடு வேணாம்ப்பா. நீ வேற ஆளுக்கு மாத்தி விட்டுருன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. இவரு படிப்பு முடிச்சோனே ஏதேதோ வேலைக்கு சின்ன சின்ன வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா எந்த வேலையுமே இவருக்கு செட் ஆகாம ரோட்ல நோட்டீஸ் குடுக்குற வேலைக்கு மொதற்கொண்டு நம்மளுக்கு போயிடுறாரு. இத பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு, "கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்கு இவன ட்ரை பண்ண சொல்லுன்னு" சொன்னோம்னா, அந்த கவர்ன்மென்ட் எக்ஸாம்லயுமே அவர் ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆக முடியல. ஃபெயில் ஆயிடுறாரு. கோவமா வீட்ல இருக்க கம்ப்யூட்டர்லாம் போட்டு உடைச்சுட்டு, "நான் எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன். நான் ஒரு மிகப்பெரிய லூசர்ன்னு" சொல்லிட்டு கத்தி குமிக்கிறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, "எப்படியாவது நீ பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக தான்ப்பா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். நான் வரிசையா எல்லாத்துலயுமே தோத்துக்கிட்டே இருக்கேன்ப்பா. நான் ஃபெயிலியர்ப்பான்னு" சொன்னா, உங்க அப்பா ஒரு நிமிஷம் திரும்பி பாருப்பா. என்னைய விட நீ தோத்துருக்க மாட்டப்பான்னு சொல்லிட்டு அங்கருந்து கண்ணு கலங்கிட்டு போயிடுறாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்டு முரளி ஃபோன் அடிக்கிறாரு. "மச்சான், எப்புட்றா இருக்கேன்னு?" கேட்டா, "நான் நல்லா இருக்கேன்டான்னா." "நீ அட்டெண்ட் பண்ணுவியான்னு தெர்ல. நாளைக்கு நம்ம இதுல ஒரு இன்டர்வியூ இருக்குடா. முடிஞ்சாவது அட்டெண்ட் பண்ணி பார்றான்னா." இவர் அப்படியேவும் கண்ணு கலங்கிட்டு, "நான் வந்து அட்டெண்ட் பண்றேன்டான்னு" சொல்லிட்டு அட்டெண்ட் பண்றாரு. அங்க இருக்கவங்க ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறாங்க. "இதுவரைக்கும் நீங்க ஏகப்பட்ட கம்பெனிஸ்ல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க. இப்பயும் நீங்க ரிஜெக்ட் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா?" "மேடம், நேத்து நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் இன்டர்வியூக்கு வந்திருக்க கூட மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். எத்தன தடவ தோத்தாலும் சரி, விடாம எழுந்து ஓடிக்கிட்டே இருப்பேன்" அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவர செலக்டும் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த புரபகேஷன் பீரியட் முடிஞ்சு இவர பெர்மனன்ட் ஸ்டாஃபாவும் ஆக்குறாங்க. நம்ம ஆரத்தியுமே பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சோனே ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அப்பா, அம்மாவ கூப்பிட்டுட்டு போயி, அவங்களோட வெட்டிங் டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குறாங்க. "எப்பா, 2 பேருக்குமே ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆயிருச்சு.
நீங்க ஆசைப்பட்ட மாரி நம்ம வீடு வாங்க போறோம்ப்பான்னா, இவர் அப்படியே அவ்வளோ சந்தோஷமாயிட்டாரு. அதுக்காக வீடு பார்க்கறதுக்கு எல்லா இடத்துலயும் சொல்லி ஃபைனல் பண்ணி வைக்கிறாரு. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தோம்னா, இவரோட தம்பி வீட்டுக்கு வராரு. "என்ன விஷயம்ப்பா? திடீர்னு வந்திருக்கேன்னு" கேட்டா, நம்ம ஆரத்திக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் வந்திருக்கு. அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. ஆனா அவங்க கேட்கறது, நல்ல பொண்ணா வேணும். பணம் காசுலாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "நீ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிச்சேன்னா, உன் பொண்ணோட வாழ்க்கையே நல்லபடியா மாறிரும்ன்னு" சொன்னா, இவர் யோசிச்சுட்டு, சரி வேற வழியே இல்ல. கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா, கல்யாணத்தோட பட்ஜெட் 25,00,000 வருது. நம்ம பிரபுட்ட சொல்றாரு, "எப்பா இந்த ஒரு கல்யாணத்த நம்ம ஆரத்திக்கு புடிச்ச மாரி அமைச்சு வச்சுட்டோம்னா, அவ வாழ்க்கையே நல்லா இருக்கும்னா" ஆரத்தி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. "ஏன் ஒரு ஆளுக்காக நீங்க உங்களோட கனவையே தூக்கி போடணும்னு பார்க்குறீங்களா? முடியவே முடியாதுன்னா, உனக்கு அந்த மாப்பிள புடிச்சிருக்குல, எங்களுக்கு அதுதான் வேணும். நீ நல்லா இருந்தேன்னா அது போதும்ன்னு" சொல்லிட்டு, இவங்க ஹோம் லோன கேன்சல் பண்ணிட்டு, மொத்த லோனையுமே கல்யாணத்துக்காக செலவழிக்கிறாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் 25னா, கல்யாணத்துக்கு மொத்த செலவு 35,00,000 ஆயிடுச்சு. அதனால மொத்த கடனையும் இவர் தான் அடைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. அதனால இப்போதைக்கு வீடு வாங்கணுங்கிற ஆசையும் இல்ல. நம்ம பிரபுவோட ஆஃபீஸ்ல ஒரு ஜூனியர் வந்து சேர்ந்திருக்காங்க. பேர் ஐஸ்வர்யா. நீ வந்து அவளுக்கு ஜாயினிங் ஃபார்மாலிட்டீஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே, இவர் அப்படியே சந்தோஷத்துல வேகமா பார்க்குறாரு. நம்ம ஐஷுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா வர்றது பார்த்தீங்கன்னா வேற ஐஸ்வர்யா. எங்க ஐஸ்வர்யாங்கிற பேர கேட்டாலுமே எப்படியாவது நம்ம ஐஷுவ பார்த்துற மாட்டோமான்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கங்கிற எந்த டீட்டெயிலுமே இவருக்கு தெரியல. இவருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஒரு அலையன்ஸ கொண்டு வராரு. "எப்பா என்னப்பா பண்ற? நம்மளுக்கு இவ்வளவு லோன் இருக்கு. வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கு. இப்ப வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு நிக்கிறேன்னா, எப்பா உனக்கு 30 வயசு ஆயிருச்சுப்பா. நம்மளுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ளைய வேணும்னு கேட்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை என்கேஜ்மெண்ட் நடந்து அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு செட் ஆகாம நின்னு போச்சாம். நீ எப்படியாவது ஒத்து வருவேன்னு சொல்லி அவங்களும் ஆசைப்படுறாங்கன்னா, இவர் வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடமன்ட்டு தான் நினைச்சது தான் நல்லா இருக்கும். தனக்கு புடிச்சது தான் எல்லாரும் போடணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய கேரக்டரு. இவருக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது கூட, இந்த ட்ரெஸ் தான் நல்லாயிருக்கு, இந்த ட்ரெஸ் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லெஹங்கா சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்னா, அங்க நம்ம ஐஸ்வர்யாவ இவர் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இவர் அப்படியே ஒரு மாரி கண்ணு கலங்கிட்டு நின்னோம்னா, "ஏய் இந்த ட்ரெஸ் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸ சூஸ் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிருது. இவர் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு பேசுறாரு. "நீ எங்க போன இத்தன நாளா? ஏன் என்னைய பார்க்க வரல? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? நான் உன்ன எவ்வளோ தேடுனேன் தெரியுமான்னு" சொன்னா, "நீ ஃப்ரீயா இருந்தேனா, பேசிக்கிட்டே நடக்கலாமான்னு" சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "என்னோட குடும்பத்த பத்தி நான் உன்ட்ட சொன்னதில்ல. எங்க அப்பா குடிச்சிட்டு எப்பயுமே எங்க அம்மாவ அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பரீட்சைக்கு மொத நாள் மொதற்கொண்டு எங்க அம்மாவ அடிச்சு மண்டைய உடைச்சதுல எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதனால தான் நான் மொத நாள் லேட்டா வந்தது. 15 நாளுமே நான் பரீட்சைக்கு படிக்கவே இல்ல. ஹாஸ்பிட்டல்லேருந்து லேட்டா தான் வந்தேன். அதே மாரியே ஃபெயிலும் ஆயிட்டேன். என் வாழ்க்கையே அதோட மாறி போயிருச்சுடா. சரி உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு. நல்லபடியா மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருடான்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கருந்து கரெக்ட்டா பிரிஞ்சு போனோம்னா, நடுவுல கரெக்ட்டா ஒரு ஐஸ் வண்டி வருது. அந்த ஐஸ் வண்டியோட சவுண்ட் கேட்ட உடனே 2 பேரும் கண்ணு கலங்கிட்டு நிக்கிறாங்க. ஓடி வந்து அப்படியே கட்டிப்பிடிக்கிற மாரி நின்னுட்டு நம்ம பிரபு கேட்கிறாரு, "ஐஷு, இதுவரைக்கும் நடந்தது நிச்சயம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு" கேட்டா, அவங்க அப்படியே கண்ணு கலங்கி அழுகுறாங்க. இத வந்து வீட்ல சரத்குமார்ட்ட சொன்னா, அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயி கத்துறாரு. "ஏன்டா உனக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னா" அவரோட மாமனாரு இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்றதுக்காக தனியா ஒரு வீடெல்லாம் பார்த்திருப்பாரு. தன் பையன் நம்மளுக்கு சொந்த வீட்டுக்கு போறாங்கிற சந்தோஷத்துல அந்த வீடெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமா பார்த்துட்டு வந்த சரத்குமாருக்கு, இது அப்படியே முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்றமா போயிருச்சு. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரத்குமார் பிரபுட்ட பேசவே இல்ல. நம்ம ஐஷுவையுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு சுத்தமா பிடிக்காமயே போயிருச்சு. இப்ப மேரேஜ் ஆகி ஒண்ணாவே இருக்காங்க. இருந்தாலுமே 2 பேரும் பேசிக்கிறதே கிடையாது. நம்ம பிரபு வேலை பார்க்குறது ஐடி ஆஃபீஸ்ங்கிறதுனால, மேல இருக்க டீம் லீடர் ரொம்பவே ப்ரெஷரா இருக்கு. நம்மளுக்கு 6 நாள் ஒர்க் பண்ணணும். அதுவும் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னா, சார் என்னால முடியாதுன்னு சொல்லி கோவமா சொன்னா, உங்களுக்கு 2டே ஆப்ஷன். ஒண்ணு வேலை பாருங்க. இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஆனா உங்களுக்கு 34 வயசாயிருச்சு. வெளிய போனீங்கன்னா வேற எங்கேயும் உங்களுக்கு வேலை கிடைக்குமாங்கிறத யோசிச்சு பாருங்க. வேலையே கிடைச்சாலும், உங்களோட வாழ்க்கையில இதுக்கு மேல இன்னொருத்தன் வந்தா, அவனும் என்னைய மாரி தான் இருப்பான். இதே மாரி இன்னொரு கம்பெனில தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. அத மட்டும் மறந்துறாதீங்கன்னு சொன்னா, இவரு தன்னோட நிலைமைய யோசிச்சுட்டு பேசாம வந்துடுறாரு. இவரு மறுபடியும் ஹோம் லோன் அப்ளை பண்ணியிருப்பாரு. அந்த லோன் இப்ப சாங்ஷன் ஆயிருச்சு. அத எங்க வீட்ல சந்தோஷமா சொல்லிட்டு, "ஹோம் லோன் சாங்ஷன் ஆயிருச்சு. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாரி நான் சொந்த வீடு வாங்க போறேன்னு" சொன்னா, அன்னைக்கு நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. என்னன்னு சொல்லி பதறி போய் பார்த்தோம்னா, அங்க நம்ம ஆர்த்தி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட அடிச்சு மண்டைய உடைச்சிருப்பாங்க. "சார் போலீஸ் கேஸ் இதெல்லாம் வேணாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி நம்ம ஆர்த்திய கூட்டிட்டு வந்தா, "என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பண்ண? உன்னை என்னைக்காவது உன் புருஷன் கை நீட்டி அடிச்சிருப்பானா? செஞ்சிருப்பானான்னு" சொல்லி கேட்டா, "கை நீட்டி அடிச்சா தான் வயலன்ஸ்ன்னு சொல்லி நினைக்கிறியாம்மா? அது பணக்கார வீடு, நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு தானே என்னைய எல்லாரும் அனுப்புனீங்க. மூத்த மருமக 2 மருமகளுமே டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடி போயிட்டாளுக.
அந்த குடும்பம் மொத்தத்துக்கும் நான் மட்டும்தான் அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏழை பொண்ணா ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா தான் அவன் மறுபடியும் கோச்சிட்டு மாட்டாங்கிறதுக்காக அவங்க அண்ணனோட ஜட்டி வரைக்கும் நான் தான் பார்த்து வைக்கிறேன். அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன். அவன்கிட்ட கேட்குறேன், உனக்கு என் மேல காதலே இல்லையான்னு சொல்லிட்டு. அவன் கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன்டா என் கூட பிள்ளை பெற்றுக்கிட்டேன்னு கேட்டோம்னா, வேற வழி இல்லை, அதனால தான் பெற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, அந்த கோவத்துல தான் நான் அவனை அடிச்சு மண்டையை உடைச்சேன் அப்படின்றாங்க. நம்ம ஆரத்தியை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சமாதானப்படுத்தி அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. மறுநாள் சரத்குமார் வந்து நம்ம ஐஸ்வர்யாட்ட சொல்றாரு, மன்னிச்சிருமான்னு சொன்னா, அப்பா நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னா, இல்லடா ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு, சாரிடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒய்ஃப்ட்ட சொல்றாரு. அடிச்சா மட்டும்தான் வயலன்ஸ் கிடையாதுன்னு நேத்து என் பொண்ணு சொன்ன மாதிரி தான் இத்தனை நாள் நான் பேசாம என் மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு. அன்னைக்கு நம்மளுக்கு ஹோம் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, அதை சைன் பண்ணி நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு பிரபு கிளம்புறாரு. நம்ம ஆரத்தி சொல்றாங்க, அப்பாட்ட சொன்னியாரா, வாடா போது அப்பாட்ட பேசிட்டு போடான்னு சொல்லிட்டு. அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பையன் வீடு வாங்க போறான், வாழ்த்தி அனுப்புங்க கோனா. அவர் அப்படி அவ்வளோ சந்தோஷமாயிட்டு சந்தோஷமா வாங்கிட்டு வாடான்னு சொல்லி வீட்டில் இங்கே பால் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அன்னைக்கு தான் இவருக்கு அப்ரைசல் மீட்டிங்கும். அந்த அப்ரைசல் மீட்டிங்ல டீம் லீடர் சொல்றாரு, ஒன்றும் பெருசா நீங்க சாதிக்கல, அதனால போன வருஷம் நடந்த அதே தான் காப்பி பேஸ்ட்டு, அதே ரேட்டிங்கு, அதே சேலரி இன்க்ரிமெண்ட்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுன்னா. சார் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு மீறினா ரிசைன் பண்ணிட்டு போங்க சார், ஹோம் லோன் வேறு அப்ளை பண்ணியிருக்கீங்களே, குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இங்கே நம்மளுக்கு பேங்க்குக்கு லோன் வாங்குறதுக்காக சைன் பண்ண வந்தா 25 வருஷம் நம்மளுக்கு இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவர் ஒரு செகண்ட் வேணவே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ஆனா இந்த வீடுக்காக நான் அந்த வேலையிலே இருந்தேன்னு சொல்லி சொன்னோம்னா 25 வருஷம் நான் இன்னும் அவன்கிட்ட அடிமையாவே வேலை பார்க்கணும் செய்யணும். என் வாழ்க்கையை நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறேன், எனக்கு பிடிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நான் மறுபடியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா எப்போ உன் ஃபியூச்சரே போயிருப்பானா. அப்பதான் சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் வாழ்க்கையை அனுபவிக்காமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா உங்களோட கனவு இப்படியே தான்ப்பா போச்சு, என்னோட வாழ்க்கையும் இதே மாதிரியே போயிடக்கூடாது, நான் கண்டிப்பாக மறுபடியும் வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி மறுபடியும் அவர் வேலை பார்த்த பழைய வெல்டிங் கம்பெனிக்கு வேலை போகிறாரு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேயே படித்து எக்ஸாம்லாம் எழுதி ஒரு நல்ல கம்பெனியாக படிப்படியாக முன்னேறாரு. அதே மாதிரி இவங்களோட தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு குழந்தை இங்கே இருக்கட்டும், நான் மறுபடியும் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு இப்படியே ஒரு 5 வருஷம் ஓடி போயிருச்சு. இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட கல்யாண நாள். இவங்க 2 பேருமே கூட்டிட்டு போய் நேரா ஒரு புது வீட்டில் விட்டுட்டு வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு போர்டையை அவங்க அப்பா கையில் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் அப்படி கண்ணு கலங்குறாரு. கடைசியா ஒரு வழியா அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி சொந்த வீடு, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தி கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அப்பா இது என்னோட பெட்ரூமு, இது பிரபுவோட பெட்ரூமு, இது உங்களோட பெட்ரூம்ப்பா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே 3 பெட்ரூம் உள்ள வீடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல எல்லாருமே சரத்குமாரோட கனவு ஆசை, அதுக்கடுத்து நம்ம பிரபு சித்தார்த்தோட கனவு ஆசை, இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனா இது 2க்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி தெரியுமா? அவங்களோட மனைவிகள். சரத்குமாரோட ஒய்ஃபு அவர் சின்ன வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த வகையிலையுமே அவரை டார்ச்சர் பண்ணாம இருக்கிறத வச்சுட்டு தன்னோட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி சந்தோஷமா வாழ்ந்து தன் புருஷனோட கனவுக்காக என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்லி நினைச்சாங்க இல்லையா, அதுதாங்க பெரிய விஷயம். இங்க நிறைய ஆம்பளைங்களோட ஆசை என்னன்னா அது மட்டும்தாங்க, தான் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணம் கொடுக்கணும், காசு கொடுக்கணுங்கிறதெல்லாம் இங்க நிறைய பேருக்கு ஆசை இல்லைங்க. தோளுக்கு தோளா நின்று ஆஃபீஸில் பிரச்சனைன்னு சொல்லி வந்து சொன்னோம்னா கவலைப்படாதீங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, உங்களால முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்தாலே போதுங்க. ஊர்ல நிறைய ஆம்பளைங்க எவ்வளவோ பெரிய ஆளா வர முடியும். ஆனா இங்க நடக்கிறது அப்படியே ரிவர்ஸுங்க. அவன் ஆஃபீஸ்ல இருந்து பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா வீட்டில் அதை விட பெரிய பிரச்சனையா இருந்தா எப்படிங்க அவனால வாழ்க்கையில வாழ முடியும்? அவன்லாம் வாழ்றதே ஒரு போராட்டம் இருக்கும்போது எப்படிங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்க? 2 குதிரைகள் பூட்டின ஒரு வண்டி கண்டிப்பாக நல்ல வேகத்துல போய் வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. 2வது குதிரை ஓடலைனாலும் பரவாயில்லைங்க, அவர் தோல்ல ஏறி உட்கார்ந்தா கூட ஒரே ஒரு குதிரை கூட குடும்பத்தை இழுத்துட்டு போயிருங்க. ஒருவேளை அந்த 2வது குதிரை ரிவர்ஸ்ல அவங்க குடும்பத்தை இழுத்துச்சுன்னு வைங்க, நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஆம்பளை மட்டும்தான் குடும்பத்தை முன்னேற்றணும்னு சொல்லி நினைக்கிறதில்ல. நிறைய இடத்துல பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா அனாவசிய செலவு குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எத்தனையோ வீட்டில் இதுவும் நடக்கதான் செய்யுது. நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.